இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3M ரூல். 3M ரூல்னால் என்ன ஷேர் மார்க்கெட்டில், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்தது. அதாவது நீங்கள் இங்கிலீஷில் வீடியோ போடுறீங்க, தமிழில் போடுங்க. நிறையா தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க, தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணிவிட்டு அதை ஒரு பேசிவ் இன்கமாவோ இல்லை வந்து அதையே ஒரு மெயின் இன்கமாவோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இழந்துட்டு இருக்காங்க மணியை. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சொன்னேன், இந்த சேனல் மோட்டோவே வந்து நோ லாஸ் ட்ரேடர். அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பணத்தை இழக்கக்கூடாது. பணத்தை ஏர்ன் பண்ணுறாங்களோ இல்லையோ பணத்தை இழக்கக்கூடாது. அதுதான் இந்த சேனலோட மோட்டோவே அதுதான். ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அதாவது பங்குச்சந்தை வர்த்தகம், டெக்னிக்கல் அனாலிசிஸ், படிப்படியான வழிகாட்டுதல், அந்த ஒரு தீமாக வச்சு ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா தமிழ் தொகுப்பாக வந்து தமிழ் வழியில் நம்ம ட்ரேடிங் பற்றி பார்க்கலாம் இன்டெப்த்தாக அப்படி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் த 3M ரூல் டு வின் த ட்ரேடிங் கேம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும், சக்சீட் ஆகணும்னா உங்களுக்கு 3M ரூல் மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நல்ல சக்சீடான ட்ரேடர் ஆக முடியும் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ வாட் இஸ் த 3M ரூல்? 3M ரூல்னால் வேறு எதுவும் இல்லைங்க, 3M's தான். ஸோ 3Mனா மைண்ட் செட், மெத்தட், மணி மேனேஜ்மெண்ட். மைண்ட் செட், மெத்தட், மணி மேனேஜ்மெண்ட், இந்த மூணுமே இருந்தால் தான் ஒருத்தவங்க வந்து ட்ரேடிங் மார்க்கெட்டில் சக்சீட் ஆக முடியும். வாட் இஸ் த கரெக்ட் திங்கிங்? ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ மைண்ட் செட்டில் வந்து ட்ரேடிங் இஸ் நாட் எ வே டு கெட் குவிக் ரிச். ஸோ நம்ம எல்லாமே பண்ணுற தப்பு என்னென்னா, ட்ரேட் பண்ணால் நம்ம நாளைக்கு பணத்தை சம்பாரிச்சிடலாம், உடனே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ட்ரேடிங் வந்து இட்ஸ் எ ரிஸ்கி கேம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பரான அனலைஸ் பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டும் இழந்துருவீங்க. ஸோ அதனால் வந்து ட்ரேடிங்கில் வந்து இந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது எல்லாத்துக்குமே. அதாவது ட்ரேடிங் பண்ணால் நம்ம நாளைக்கே பணத்தை சம்பாதிச்சு செட்டில் ஆகிடலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த மாதிரி மைண்ட் செட்டு ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் இருக்கவே கூடாது. அதாவது ட்ரேடிங்கில் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியுது, ப்ராப்பரான உங்களுக்கு மைண்ட் செட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து பணத்தை ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு சர்வே இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லூசராக தான் இருப்பாங்க. 10% மட்டும் தான் சக்சீடு. இது வந்து இந்த சர்வே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100ல் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வில் பி எ லூசர். அப்படி தான் அந்த 90%ல் வந்து நம்மளும் வந்துடக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் சக்சீட் பண்ணவங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல மைண்ட் செட் இருந்ததுன்னா யூ கேன் வின் 70%. 70% வந்து நீங்கள் வின் பண்ணலாம் ஒரு நல்ல மைண்ட் செட் இருந்ததுன்னா. அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், வேறு எது அனாலிசிஸ் நீங்கள் பண்ணாலுமே, அப்பார்ட் ஃப்ரம் இது எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலுமே 70% யூ கேன் வின். செகண்ட் M என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ட்ரேடிங் மெத்தட். ஸோ கரெக்ட் ட்ரேடிங் மெத்தட் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து இச்சிமுக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து கீயாக என்னோடய ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு இச்சிமோக்கோ, ஒரு ஹெக்கனாஷி, இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணாலுமே அந்த டூல்ஸ் வந்து உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து இச்சிமோக்கோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் த வே ஆஃப் யூஸிங் த இச்சிமோக்கோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறத விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் இச்சிமோக்கோ பார்க்குற வியூ வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஓன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் நீங்கள் வந்து சக்சீட் ஆக முடியும். ஸோ இந்த கரெக்ட் ட்ரேடிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராப்பர் என்ட்ரி, ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ், ட்ரெண்ட் டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ வெதர் இட் இஸ் அப் ட்ரெண்ட் ஆர் சைட் வேஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட், டேக் ப்ராஃபிட் டைம்ஸ். அதாவது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லாஸை வந்து கட் பண்ண மாட்டாங்க, க்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ராஃபிட்டை பார்த்தா உடனே கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ், அது ப்ராப்பரான டிசிப்ளின்ஸ்லாம் இருக்கணும். ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பரான மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நிறையா சக்ஸஸான ட்ரேடர்ஸை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 10 to 20% ஆஃப் த ப்ராப்பர் மெத்தட் வில் கிவ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். அதாவது ஒரு 10 to 20% வந்து நீங்கள் மெத்தடை ப்ராப்பரான மெத்தட், ரூல் அண்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ட்ரேட் சக்சீட் ஆகிறதுக்கு 10 to 20% பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். தேர்ட் M வந்து மணி மேனேஜ்மெண்ட், கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே how much money you can lose. அதாவது ஒரு ட்ரேடு உங்களுக்கு ஃபேவராக போகலைன்னா எவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஸ்க் எவ்வளோன்ட்டு தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு ட்ரேடில் உங்களால் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. அதனால் இந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ கேன் ஹேவ் மேக்ஸிமம், நான் வந்து 2% மேக்ஸிமம்
எஸ்எல் வைப்பேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 2% மேலே இருக்காது. இப்போ நான் எடுக்கிற ட்ரேடு வந்து எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னா நான் மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கும் என்னோடது. அதே வந்து வின்னிங் பார்த்தீங்கன்னா 5% இருக்கும். ஸோ ஒரு லாங்கர் ரன்னில் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி கீ ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ். ப்ராப்பரான கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் 20%. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 3M பற்றி தெரிஞ்சிருக்கும். மைண்ட் செட், மெத்தட், மணி மேனேஜ்மெண்ட். இந்த 3M நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இந்த ஷேர் மார்க்கெட் இஸ் ஹை. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி. மைண்ட் செட், மெத்தட், மணி மேனேஜ்மெண்ட் இந்த 3M பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா இந்த 3M வந்து மஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3M மேலே ஒரு ஏரியா இருக்குது, அதாவது நம்ம சைக்காலஜி, த சைக்காலஜி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நன்றி.